இந்த உலகத்திலேயே ரொம்பவே ரேரான ஒரு ஹார்ட் ஷேப் டைமண்டை கையில வச்சுக்கிட்டு இந்த லேடி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமண்டை பார்த்துட்டு அவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்டே அப்படியே வாங்கி போய் அது கிட்ட வர பாக்குறாங்க. உடனே அவங்களுடைய செக்யூரிட்டி கார்டு அவங்கள தடுத்துறாரு. இந்த லேடி என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய இந்த டைமண்டை எல்லார்கிட்டயும் காட்டுறதுக்காக அது ஒரு பார்ட்டிக்கு எடுத்துட்டு போயிட்டு ரொம்பவே செக்யூர்டான ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஏற்கனவே ஒரு குரூப் அந்த பார்ட்டிக்கு அந்த டைமண்டை திருடுறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடி அவங்களுடைய அந்த டைமண்டை எல்லாரும் முன்னாலேயே ரிவீல் பண்றாங்க. அப்ப திடீர்னு அந்த திருட்டு கும்பலை சேர்ந்த ஒருத்தன் அந்த இடத்துல ஷோக்கு பெருசா டைமண்ட் மாதிரியே வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படியே கீழே தள்ளி விட்டு உடைச்சு எல்லாருடைய கவனத்தையும் அவன் பக்கம் திருப்புறான். அதனால உடனே அங்க இருந்த கார்ட்ஸ்லாம் ஓடி போய் அவனை பிடிச்சிடுறாங்க. அதே நேரத்துல அவங்க டீமை சேர்ந்த இன்னொருத்த எந்திரிச்சு நின்று அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் தன்னை ஒரு மெஜிஷியன் அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் அந்த டைமண்ட் பக்கத்துல போகாமலே என்னால இங்க இருந்தே கையை வச்சு செய்கை காட்டிய அந்த பாதுகாப்பான கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கிற டைமண்டை என்னால மறைய வைக்க முடியும்னு சொல்றான். அதுக்கு அந்த பணக்கார லேடி என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி முடியும், உன்னால முடிஞ்சா இந்த பாதுகாப்பான கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கிற டைமண்டை மறைய வச்சு காட்டுன்னு சவால் விடுறாங்க. சரி ஓகே, அந்த நம்பரும் ஏதோ மேஜிக்லாம் பண்ணி பாக்குறாரு. ஆனா என்ன பண்ணாலும் அந்த கண்ணாடி பெட்டி ஓபன் ஆகிற மாதிரியே தெரியல, அந்த டைமண்டும் மறையிற மாதிரி தெரியல. அதை பார்த்து அந்த பணக்கார லேடிக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமாயிடுது. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த நம்பர் அசால்ட்டா சும்மா கையை தான் அசைப்பான். அடுத்த செகண்டே பார்த்தா அந்த கண்ணாடி பெட்டி அதுவாவே ஓபன் ஆக ஆரம்பிக்குது. உடனே அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள கை விட்டு அவங்களுடைய டைமண்டை கையில எடுத்துக்கிட்டு இன்னும் என்னுடைய டைமண்ட் மறையவே இல்லையே, என் கையில சேஃபா தானே இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க கையில வச்சிருந்த அந்த டைமண்ட் அப்படியே சுக்குள் நூறா உடைஞ்சு நொறுங்கிடுது. அதே நேரத்தில் அந்த நபர் அது உண்மையான டைமண்டே கிடையாது, என் கையில இருக்கிறது தான் உண்மையான டைமண்ட்னு சொல்லிட்டு அவன் ஒரு டைமண்ட் எடுத்து காட்டுறான். இது அவன் எப்படி தான் பண்ணான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல, எல்லாருமே ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அப்ப அந்த பணக்கார லேடி மட்டும் இவன் இந்த டைமண்டை திருட தான் வந்திருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கார்ட்ஸ் கிட்ட அவனை பிடிக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஆனா பிடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க டீமை சேர்ந்த இன்னொருத்தன் ஓங்கி ஒரே அடியிலேயே அந்த செக்யூரிட்டி கார்டு அப்படியே அடிச்சு படுக்க போட்டு அவங்க எல்லாருமே தப்பிச்சு அந்த பில்டிங் உடைய மொட்டை மாடிக்கு ஓடி போறாங்க. பின்னாடியே கார்ட்ஸ்லாம் துரத்திக்கிட்டு வராங்க. அவங்க ஓடி போய் அங்க நின்னுட்டு இருந்த ஒரு ஹெலிகாப்டர்ல ஏறி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்ப அந்த ஹெலிகாப்டர் இருந்த இடத்துல ஒரு லைட் பயங்கர பவரா அப்படியே பிளிங்க் ஆகி அணையுது. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது அது ஹெலிகாப்டரே கிடையாது. ஹெலிகாப்டர் மாதிரியே ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க என்டையர் டீமும் அப்படியே ஒரு ரோப்ல தொங்கிக்கிட்டே போய் தூரத்துல இருக்கிற ஒரு ஷிப்ல இறங்கி தப்பிச்சு போயிடுறாங்க.